அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய கண்களால் பார்க்கின்ற பாக்கியம், அந்த தூதர் ஓதுகின்ற குர்ஆனை காதுகளால் கேட்கின்ற பாக்கியம், அந்த தூதரோடு நின்று தொழுகின்ற பாக்கியம், அந்த தூதருக்கு உதவி செய்கின்ற பாக்கியம். அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு உதவி செய்வதற்கென்றே அவர்களை படைத்தது போன்ற ஒரு சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, மனிதர்கள் வாழுகின்ற நூற்றாண்டிலே மிக சிறந்த நூற்றாண்டு என்னோடு நான் வாழுகின்ற இந்த சஹாபாக்கள் வாழுகின்ற காலம் என்றார். லியுதம்மிம மகாரிமல் அக்லாக் وجعل حسن الخلق من كمال الإيمان نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وتخلقوا بأخلاق الإسلام فقد قال الله الكبير المتعال يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்லமைகளும் நிறைந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நபிகளார் மீதும் அன்னாருடைய போதனைகளை தங்கள் வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த நபிகளாருடைய குடும்பத்தினர், தோழர்கள், இரவு பகலாக கண் விழித்து குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் விளக்கம் எழுதிய இமாம்கள், மரணத்தால் எங்களை முந்திக்கொண்ட ஈமானிய எம்முடைய உறவுகள், எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இவ்வுலக வாழ்வின் இன்ப சுகங்களையெல்லாம் பறித்து கொண்டு நம்மை மறுமை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற அந்த மரணம் நம்மிடம் எதிர்பாராமல் வந்துவிடும். அந்த இறுதி வேளையில் நான் பரிபூரணமான ஈமானோடு இருக்க வேண்டும், இறையச்சமுள்ள மனிதனாக இருக்கின்ற அந்த வேளையில் அந்த மரணம் எனக்கு வர வேண்டும், உயர்ந்த நற்பண்புகளோடு இந்த உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்ற பொழுது எனக்கு அந்த மரணம் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு அல்லாஹ்வின் பக்கம் மிக நெருக்கமுள்ளவர்களாகவும் அவன் விலக்கிய தீமைகளிலிருந்து விலகி வாழும்படியும் முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழுமையான ஈமானுடைய அடையாளம் நல்ல பண்பாடுகளாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் ஹுல்கா. மூமின்களில் பூரணமான ஈமான் உள்ளவர்கள், இந்த உலகத்திலே பல கோடி மூமின்கள் வாழ்கிறார்கள், அதிலே பரிபூர்ணமான ஈமான் உள்ள மூமின்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் ஹுலுகா, அவர்களில் மிக அழகிய நட்பண்புள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவன் படைத்த மனிதர்களில்
மிகப்பெரிய நற்பண்புள்ள மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான். எந்த நபிமார்களையும் எந்த ரசூல்மார்களையும் பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணமுள்ளவராக இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி மூமின்கள் ஹாஃபில்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனிலே மறுமை நாள் வரைக்கும் ஒரு நுக்குத்தா புள்ளி கூட மறையாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லியிருக்கக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சாட்சி கூறுகின்றான், நன்மாராயம் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் மகத்தான நல்ல பண்பாடுடையவர்கள் என்று சொல்கின்றான். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உங்களை இந்த உலகத்துக்கு ஒரு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், சங்கைமிக்க பண்புகளை சங்கைமிக்க குணங்களை பரிபூர்ணப்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் சங்கையாளனாக நல்ல பண்புள்ளவனாக மாற வேண்டும் என்று அந்த நல்ல பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பூசரி அவர்கள் ஒரு பாடல் அதிலே சொல்கின்றார்கள், ஃபாக்கன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின் வலம் யுதானுஹு ஃபீ இல்மின் வலா கரமின் வ குல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிசுன் கர்ஃபம் மினல் பஹ்ரி அவ் ரஷ்வம் மினத் தியமி. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கின்றார், உடல் அழகாலும் பண்பாட்டாலும், உடல் அழகாலும் பண்பாட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் விட மேலோங்கிய மனிதர். உடல் அழகாலும் சரி, அழகிய பண்பாட்டாலும் சரி, நபி அவர்கள் எல்லா மனிதர்களையும் விட மேலோங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடு, அறிவு, அவருடைய சிறப்புக்கு எந்த நபியாலும் கிட்ட நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பண்பும் நபிகளாருடைய அழகிய குணமும் அவருடைய சங்கையும் எது போன்று என்றால், ஒரு கடல் இருக்கிறதே, அந்த கடலை போன்று, அந்த கடலில் அள்ளப்பட்ட ஒரு கோப்பை தண்ணீரை போன்றுதான் மற்றவர்களுடைய பண்பாடுகளும் அறிவும். அல்லது விடாமழை தூறுகின்ற பொழுது அதில் ஒரு சொட்டு மழைதான் மற்றவர்கள் முழு மழையும் அந்த நபி என்று வர்ணிக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நபி அவருடைய பண்பாட்டை பற்றி, குணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கேட்ட பொழுது நாங்களெல்லாம் தெரிந்த ஹதீஸ் சுருக்கமாக ஒன்று சொன்னார்கள். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய பண்பாடு குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் தான் நபியுடைய பண்பாடு என்றால், எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே நல்ல பண்பாடுகளை சொல்கின்றானோ அது அவ்வளவு நபியுடைய பண்பாடு. இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன் வ அன்னல்லாஹ மஅல் மூமினீன். இவ்வாறு குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடும் இறையச்சம் உள்ளவர்களோடும் பேருபகாரம் செய்கின்ற நல்லவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான், மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இவ்வாறு என்ன பண்பாடெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதில் முதல் மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி ல அஹ்ஷாக்கும் லில்லாஹ், நான் அல்லாஹ்வை மிக மிக பயப்படுபவன், வஅத்காக்கும் லஹு, அல்லாஹ்வை நான் மிக மிக அஞ்சுபவன் என்று சொன்ன ஹதீஸை நாம் புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். இன்ன அத்காக்கும் வஅலமக்கும் பில்லாஹ், நிச்சயமாக உங்களில் மிக மிக பயந்தவன், அல்லாஹ்வை மிக மிக அல்லாஹ்வை பற்றி அறிந்தவன் நான் தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நல்ல பண்பாடுகளின் முதல் மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரின் நல்லொழுக்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கற்பொழுக்கம், எளிமையான வாழ்க்கை, மனிதர்களோடு மென்மையாக பழகுவது,
பாரிய குற்றங்களையும் மன்னித்து அவருக்கு விடுதலை கொடுப்பது, பொறுமை, விட்டுக் கொடுப்பு, தன்னுடைய தீர்க்க தரிசனம், சகிப்புத்தன்மை போன்ற எல்லா நல்ல பண்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஜாஹிலிய கால மக்களின் கொடூர முரட்டுத்தனமான அவர்களுடைய மனங்களை அந்த பண்பாடுகளால் அல்லாஹ்வுடைய தூதர் வென்றெடுத்தார்கள். அல்லாஹ் திருமறையில் அதையும் கூறாமல் விடவில்லை. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், நபியே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த விசேடமான நல்ல பண்பாட்டினால், இரக்கத்தினால், உங்களுடைய மென்மையான குணத்தினால் அவர்களோடு மிக கனிவாக, இங்கிதமாக, மென்மையாக நீங்கள் நடக்கிறீர்கள், நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒலவு குந்த ஃபல்லன் கலீல் கல்வி, கடினமான உள்ளமுள்ள, கடுகடுப்புள்ள, எரிந்து விழுகிற ஒரு மனிதராக இருந்திருந்தால் யாரும் உங்களிடம் நெருங்கி வந்திருக்க மாட்டார்கள். அந்த கரடு முரடான மக்கள் உங்களுடைய அழகான பண்பாட்டை பார்த்துத்தான் உங்களை சூழ்ந்து வந்து இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடு மிக ஒழுக்கமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் வாளால் பரவியது என்றால் இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் வாள் போராட்டத்தினால் இஸ்லாம் பரவி இருக்க வேண்டும். இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாத்துடைய நல்ல பண்பாடுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்கள் இருந்தாலும் இந்த ஜும்மாவிலே ஓரிரு சம்பவங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். லமாம் இப்னு சஅலபா என்கின்ற நபித்தோழர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் பனு சஅத் இப்னு பக்ர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தாரோடு வாழ்கிறார். லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கடவுள்களை வணங்குகின்ற அந்த சமூகம். இஸ்லாம் பரவுகின்றது. மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே உத்தம சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கோத்திரத்தினர் இவரை அனுப்புகின்றார். மிக புத்திசாலி, நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் மிக்கவர், வீரமிக்கவர். இவரை அனுப்பி இந்த முஹம்மது யார் என்று பார்த்து கொண்டு வாருங்கள் என்று இவர் வருகிறார். இவர் வந்து மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் தன்னுடைய ஒட்டகத்தை உட்கார வைத்து அதன் பின்னால் இறங்கி அந்த ஒட்டகத்தை கட்டி விடுகிறார். மஸ்ஜிது நபவிக்குள் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவருக்கு யாரு அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது. அவர் மிக வீரமான மனிதர். அவர் 2 பின்னல்கள் அவருடைய முடியை பின்னி போட்டிருந்தார். ஃபஅக்பல ஹத்தா கால லஹும் ஐயுக்கும் முஹம்மது ஐயுக்கும் இப்னு அப்துல் முத்தலிப், யார் அப்பா அந்த முஹம்மது, யார் அந்த இப்னு, அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகன் யார், அதாவது பாப்பா மரணிச்சிட்டார், மூத்தப்பட பேரை சொல்லி அந்த அவர் தானே வளர்த்தது கூடுதல், அதுக்காண்டி வாப்பட பேரை சொல்லாமல் மூத்தப்பட பேரை சொல்லி சொல்றாரு. யார் அந்த முஹம்மத்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு இருக்கிறார். தான் தூதர் என்பதற்காக இந்த உலகத்தின் முதல் அல்லாஹு தஆலா மறுமை ஏற்படுகின்ற பொழுது முதலில் நான் தான் பூமியில் இருந்து எழும்புவேன் என்றார்கள். அதனால் எனக்கு பெருமை கிடையாது, உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நாங்கள் நபி அவங்க முதலில் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை தட்டுபவன் நான், எனக்கு பெருமை கிடையாது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் என்றார்கள். அத்தகைய ரசூல் யாரோடு இருக்கிறார்கள் தெரியுமா? அவருக்கு ஒரு சிம்மாசனம் கிடையாது, அவருக்கு வேறாக இருப்பு கிடையாது. சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் முத்தகின் பைன லஹ்ரானிஹிம், சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அதனால் தேடி வருகிறார், கேட்கிறார், யார் முஹம்மத், யார் அப்துல் முத்தலிபுடைய மகன்? அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபகுன்னா ஹாதர் ரஜுல் அபியதுல் முத்தகியு ஃபகாலஹு லமாம் அ முஹம்மத் அந்த, சொன்னார்கள், அதோ சாய்ந்து கொண்டிருக்கிற வெள்ளை அழகான மனிதர் தான் முஹம்மது என்றார்கள். அவர் போய் கேட்டார், நீங்க முஹம்மதான் கேட்டார். ஆம். நீங்க அப்துல் முத்தலிபுடைய மகனா என்று கேட்டார்கள். இப்னு அப்துல் முத்தலிப். அவர் கேட்கிறார், அப்துல் முத்தலிபுடைய மகனே, நான் கொஞ்சம் கடுமையான கேள்வி கேட்பேன், நீங்கள் கோபப்படக்கூடாது, எனக்கு விடை சொல்ல வேண்டும் அப்படின்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமாகவும் நிதானமாக பதட்டம் இல்லாமல் மிக தெளிவாக அன்பாக சொன்னார்கள், ஃபசல் அம்மா பதாலக, நீங்கள் கேட்குற கேள்வியை கேளுங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சத்தியம் பண்ணுகின்றார், முஹம்மதே, உங்களை படைத்த ரப்பு உன்ஷிதுக்கல்லாஹ இலாஹக வ இலாஹ மன் கான கப்லக வ இலாஹ மன் ஹுவ காயினுன் பஅதக, உங்களை படைத்த ரப்பு, ரப்பாகிய அல்லாஹ்,
உங்களுக்கு முன்னால் இருந்து மரணித்தவர்களை எல்லாம் படைத்த அல்லாஹ் நாமெல்லாம் மரணித்ததற்கு பிறகு நமக்கு பின்னால் உள்ளவர்களை படைக்க போற அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி கேட்கிறேன் முஹம்மதே, அல்லாஹ்வா உங்களை எங்களுக்கு ரசூலாக அனுப்பினான்? இந்த உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வா உங்களை ரசூலாக அனுப்பினான் என்று முதல் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான பதில், நஅம் என்ற ஆம். அழகான பதில் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம நஅம், அல்லாஹும்ம நஅம்ன்றாங்க. அதே சத்தியத்தை திருப்பி செய்கிறார், செய்து கேட்கிறார், அல்லாஹ்வா உங்களை ஏவினான், நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் வணங்குகின்ற தெய்வத்தை எல்லாம் வணங்காமல் அவனை மட்டும் வணங்கச் சொல்லி, நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனையும் இந்த தெய்வங்களையும் சேர்த்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வங்களை வணங்க வேண்டாம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கச் சொல்லி அல்லாஹ் தானா உங்களுக்கு சொன்னான்? அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம நஅம், ஆம் என்றார்கள். மீண்டும் அதே சத்தியம் பண்ணி கேட்கின்றார், ஐவேளை தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வா ஏவினான்? அதற்கு நபி ஆம் என்றார்கள். இந்த ரமலானிலே ஒரு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வா ஏவினான்? ஆம் என்றார்கள். பணக்கார செல்வந்தர்களிடத்திலே இருந்து ஜகாத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம். கொஞ்ச நேரம் பார்க்கிறார், மஸ்ஜிது நபவியுடைய அந்த சூழல், அந்த சஹாபாக்களுடைய பண்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அழகான அரவணைப்பு பேச்சு எல்லாம் பார்த்துட்டு லமாம் இப்னு சஅலபா நிலை குலைஞ்சிட்டார். நபிகளாரின் எளிமை, நபிகளாரின் மென்மை, நபிகளாருடைய நிதானம், நபிகளாருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய தீர்க்க தரிசனம், அன்பான அரவணைப்பு, அவருடைய சாந்தமான பதில் அவரை நிலைகுலைய செய்துவிட்டது. நபிகளாருடைய அழகிய பண்பாட்டுக்கு முன்னால் அவருடைய வீரம், கோபம் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. அவருக்கு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர அவருடைய குல கோத்திரம், அவர் வணங்கிய தெய்வங்கள், அவருடைய உறவுகள் எதுவும் விளங்கவில்லை. உடனே சொன்னார், இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிட்டார். சொல்லி போட்டு சொன்னார், நான் இதோட விட்டுட மாட்டேன். வத்திய ஹாதிஹில் ஃபராயில வஜித்தனிபு மானஹைத்த நீ அன்ஹு, நான் இந்த சொன்ன கடமைகள் எல்லாம் நானும் சரியாக செய்வேன், நீங்கள் விலக்கியவைகளிலிருந்து நான் இன்றுடன் விலகிக் கொள்கின்றேன். அன ரசூலு மன் வராஇ மின் கௌமி, நான் இந்த செய்தியை என்னுடைய கூட்டத்துக்கு போய் சொல்லாமல் விடமாட்டேன், சொல்லுவேன். நான் யார் தெரியுமா முஹம்மதே? அன லமாம் இப்னு சஅலபா அஹு பனி சஅத் இப்னு பக்ர், நான் தான் லமாம் இப்னு சஅலபா என்று சொல்பவர். பனு சஅத் கோத்திரம், அங்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்துடைய தலைவர், நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஒட்டகத்திலே ஏறி தன்னுடைய கூட்டத்துக்கு செல்கின்றார். சென்று மௌனமாக தன்னுடைய ஒட்டகத்தை அவிட்டுவிட்டு, ஒட்டகத்தை அவருடைய ஒட்டகங்களோடு சேர்த்து விட்டுவிட்டு இருக்கிறார். ஓடி வருகிறார்கள். அவர் போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், துல் அகைசத்தைனி, அவர் ரெண்டு முடிச்சு பின்னல் போட்டு கொண்டைய முடிச்சு ரெண்டு போட்டிருந்தார். ஜாஹிலியா கால அவங்களுடைய பழக்க வழக்கம். ரசூலுல்லாஹ் அதை அவருக்கு லக்கபா சொல்லி சொன்னாங்க. அந்த ரெண்டு கொண்டையோட போகிறவர் என்னை சொல்லிட்டு போகிற விஷயம் உண்மையாக இருந்தால் அவர் ஒரு சுவர்க்கவாதின்னாங்க. அவர் ஒரு சுவர்க்கவாதின்னாங்க ரசூலுல்லாஹ். அவரை அனுப்பி வைத்த அந்த சமுதாயம் அவரை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். சூழ்ந்து நின்றவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே இருந்து அவரிடத்திலே கலிமா சொல்லி கொண்டு போன செய்தி அவர்களுக்கு தெரியாது. அவர் முதலில் அவர்களோடு பேசிய விஷயம் என்ன தெரியுமா? மா தகல்லம பிஹி ஃபகான அவ்வலு மா தகல்லம பிஹி அன் கால பீஸத்தில் லாத்து வல் உஸ்ஸா சொன்னார். பரிதாபம், இந்த லாத்து முசாவும், இந்த கேவலமான லாத்து முசாவையும் இவ்வளவு நாளும் நாங்கள் வணங்கிட்டோமே, அதான் அவர் பேசின முதல் விஷயம். மக்கள் என்ன எப்படி கொந்தளிப்பார்கள்? மக்கள் சொன்னார்கள், மஹ் யா லமாம், லமாம் இப்னு சஅலபாவே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், அப்படி சொல்லாதீர்கள். இத்தகில் பரச இத்தகில் ஜுதாம இத்தகில் ஜுனூன, இப்படி நீங்கள் பேசினால் உங்களுக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் ஏற்படும், அதை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் இந்த சிலைகளினால் அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், வயலுக்கும் உங்களுக்கு கேடுண்டாகட்டும்,
இன்னஹுமா வல்லாஹி லா யதுர்ரானி வலா யன்ஃபஆனி. இந்த லாத் உஸா ஒரு பயனும் செய்யாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு கனப்பொழுதில் நபிகளாரோடு உட்கார்ந்திருந்த லமாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பும் அரவணைப்பும் அவருடைய அழகிய பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கு முன்னால் அந்த ஒரு கனப்பொழுதில் அவரை மாற்றியது என்றால், இந்த உயர்ந்த பண்பாட்டுக்கு முன்னால் இந்த உலகத்தின் அத்தனை முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய தூதருடையும் அந்த தூதரோடு இருந்த சஹாபாக்குடைய நல்ல பண்பாடுகளினால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாகும். வாழ்போராட்டம் என்பது பாதுகாப்புக்காக தங்களுடைய நாட்டை ஒடுக்க வருகின்ற பொழுது, நாட்டில் உள்ள பெண்களை சூறையாட வருகின்ற பொழுது, பொருளாதாரத்தை சூறையாட வருகின்ற பொழுது, தற்பாதுகாப்புக்காக அது எந்த நாட்டுடைய நியதியும் எந்த அரசாங்கத்துடைய நியதியும் அதுதான், போராடித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் போராடினார்களே தவிர வாள் கொண்டு போராடி பயங்காட்டி இந்த இஸ்லாத்தை பரப்பவில்லை. தன்னுடைய கூட்டத்துக்கிட்ட சொல்றார் லமாம், நான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறேன். அவர் எதை ஏவினாரோ அதை உங்களுக்கு ஏவப் போகின்றேன், எதை தடுத்தாரோ அதை உங்களுக்கு தடுக்கின்றேன். அவர் மிக நல்ல பேச்சாளர், நல்ல புத்தி கூர்மையானவர், நல்ல நாவன்மை மிக்கவர். கொஞ்ச நேரம் அந்த சமூகத்தோடு பேசினார். வல்லாஹி அவர் சொல்றார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் எதிர்பார்க்கவில்லை, மா அம்சா தாலிக்கல் யௌம் மின் ஹாதிரத்திஹி ரஜுலுன் வலா இம்ராத்துன் இல்லா முஸ்லிமன். அவர கோத்திரத்தில் அத்தனை பேரே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு மாலை பொழுதுக்குள் அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து வந்த ஒரு மாலை பொழுதுக்குள் அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அன்புக்கு முன்னால், அந்த நன்னடத்தைக்கு முன்னால், பேசிய பேச்சின்படி நடக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் கண்ணியத்துக்காக மரியாதைக்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதற்காக அதையெல்லாம் பார்க்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள்லாம் படித்த, நீங்கள்லாம் தெரிந்து கொண்ட, உங்களுக்கு பல பயான்களிலே சொல்லப்பட்ட சுமாமத் பின் உசால் என்ற சஹாபியுடைய சம்பவம் ஞாபகப்படுத்துவதற்காக உலக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினீன், நபியை நினைவூட்டுங்கள், ஞாபகப்படுத்துங்கள், அது விசுவாசிகளுக்கு பலனளிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் 20 வயசிலே ஒரு ஹதீதை கேட்கின்றீர்கள் என்றால் அதே ஹதீதை 30 வயதில் நீங்கள் கேட்கும்போது அதுக்கு வேறொரு அனுபவம் உங்களுக்கு சொல்லும், உங்களோட வாழ்க்கையில ஒரு வேறொரு அனுபவத்தை சொல்லும். 40 வயதிலே 50 வயதிலே கேட்கின்ற பொழுது வேறொரு அனுபவத்தை சொல்லும், வேறொரு வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை அது உங்களுக்கு புகட்டும். ஆகவே கேட்ட செய்தி என்றாலும் நீங்கள் அதை திரும்ப கேட்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஈமானிய உணர்வு வரும். சுமாமா என்பவர் யார் தெரியுமா? இமாமா பிரதேசத்துடைய தலைவர். அவருக்கு இன்னும் ஒரு பேர் சையது பனி ஹனீஃபா, பனி ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் என்றும் பேர். இவர் ஜாஹிலியா காலத்திலிருந்து சில வணக்கங்கள்ல உம்ரா செய்யறதுக்காக இவர் மக்காக்கு வாரார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜிதுக்கு ஒரு படை அனுப்பியிருந்தார்கள். இவர் யார் என்று சொன்னால் கான முஹாரிபன் லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு கடும் விரோதியாக இருந்தார். முஸ்லிம்களுடைய வியாபார பொருட்களை பறிப்பது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது என்று பல அநியாயம் செய்யக்கூடியவர். இவரை இலக்கு வச்சு போகல சஹாபாக்கள். இவங்க நஜித்துக்கு போனாங்க, இவரை காண பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பள்ளி வாசல்ல இவரை கட்டி வைங்கன்னாங்க. சிறை கைதி, அந்த காலத்தில் ஜெயில் எல்லாம் இல்லை, குற்றவாளிகளை பிடிச்சா பள்ளியில் கட்டி வைங்கிட்டாங்க. கட்டி வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் வாராங்க, வந்து கேட்குறாங்க, மா இந்த யாசு மாமா. அவர் நினைச்சிருப்பார் வந்தா பெரிய அடியும் குடியுமே அதை இருக்குமெண்டு. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க அவர்கிட்ட, சுமாமாவே நீங்கள் இப்போ இந்த நிலையில் இருக்கிறீங்க, எங்களுக்கு நிறைய அநியாயம் செஞ்சுருக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு நீங்கள் நினைக்கிங்கன்னு கேட்டாங்க. மாதா தலுன்னு அன்னி ஃபாயிலும் பிக்க மல்லதி ஃபி நஃப்சிக்க, உங்களோட மனசில் என்ன, இப்போ நீங்கள் இந்த நிலைக்கு வந்துட்டீங்க, உங்களை யாரும் காப்பாற்றி கொண்டு போயிடாது, பள்ளிக்குள்ளே இருக்கிறீங்க, கட்டப்பட்டிருக்கிறீங்க, நான் என்ன செய்வேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் பதில், இந்தி ஹைர் யா முஹம்மது, முகமது நான் உங்களை நல்லா தான் நினைக்கின்றார். அவர் பயந்து சொல்லலை, சொன்னார் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு முகமது, நீங்கள் கொல்றா கொல்லலாம், என்ன ஏனென்றால் நான் கொல்லப்பட வேண்டியவன் தான், உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், அது நியாயம். துண்ணியும் துண்ணியும் அலா ஷாக்கிர், நீங்கள் எனக்கு மன்னித்து அருள் புரிந்து விட்டால் நான் நன்றி உள்ள மனிதனாக நடப்பேன். உங்களுக்கு நான் செய்த அநியாயங்கள், அட்டகாசங்கள்,
உங்களுடைய சமூகத்திடத்திலே பறித்த சொத்துக்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு செல்வம் தர வேண்டும் என்றால் நீங்கள் வேண்டிய செல்வத்தை கேளுங்க. ஃபசல் மின்ஹு மாஷியத்தை நீங்கள் கேளுங்க, நான் அவ்வளவையும் கொண்டு தருவேன் உங்களுக்கு என்றார். ரசூலுல்லாஹ்க்கு 3 ஆப்ஷன் இருக்கு தானே, செல்வத்தை கேட்டுக்கலாம் தானே, அல்லது கொன்றிக்கலாம் தானே. 3 நாளாக ரசூலுல்லாஹ் வந்து இதையே கேட்கிறார். அவர் அந்த மதீனா பள்ளியிலே இருந்து கொண்டு பார்க்கிறார் சஹாபாக்களை, சஹாபாக்களுடைய பண்பாட்டை பார்க்கிறார், சஹாபாக்களுடைய நல்லொழுக்கத்தை பார்க்கிறார், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை பார்க்கிறார். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற, ருக்கு செய்கின்ற, சுஜூது செய்கின்ற, அழுகின்ற, மறுமைக்காக வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை அவரால் பார்க்க முடிந்தது. கண் கலங்குகிறார், மனதிலே ஈமான் பரவுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் செய்கின்ற மரியாதையை பார்க்கின்றார். 3 நாள் ரசூலுல்லாஹ் விடுறாங்க, 3 நாள் அவரை விடுறாங்க. சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க, தண்ணி கொடுக்க சொல்றாங்க, யாரையும் ஏசக்கூடாதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சஹாபாக்கள் ஒரு துரும்பு கூட ஏச மாட்டாங்க, அப்படியே இருக்கிறார். 3வது நாள் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அதே கேள்வி, மா இந்த கையா சுமாமா, என்ன நினைக்கிறீங்க சுமாமா, 3 நாளாக இருக்கிறீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதே பதில சொன்னார். சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, விட்டுடுங்க சுமாமா போகட்டும்னா. என்ன மன்னிப்பு, தனக்கு கொல்ல முடியும். சஹாபாக்கள் எல்லாம் வறுமையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். யமாமா பிரதேசத்தின் தலைவர், யமாமா நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தந்துவிட்டு நீ விடுதலையாகி போ என்று சொல்ல முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முடியுமாக இருந்தும் மன்னிக்கின்ற பெருந்தன்மை. சுமாமா அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னிப்புக்கு முன்னால் நிலை உடைந்து போனார். இப்படி ஒரு மன்னிப்பாளரா, இப்படியும் மன்னிக்க முடியுமா, இப்படியும் ஒரு மாமனிதரா, இவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று உடைந்து போனார். பக்கத்தில் இருந்த தண்ணீர் அங்கே போய் அழகாக குளித்துட்டு ஃப்ரீயா வாரார். சுதந்திரம், இப்ப அடிமை கிடையாது. பிடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டுருக்கிறாங்க. வந்தார், வந்து சொன்னார், முஹம்மதே என்ன இந்த உலக வாழ்க்கை, யா முஹம்மத் வல்லாஹி சொன்னார், நான் இப்ப சுதந்திரமா வந்திருக்கிறேன், நான் வாளுக்கு பயந்து பேசல, சுதந்திரமா பேசுற முஹம்மதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மாகான அலல் அருளி வஜுஹுன் அபுகலு இலைய மின் வஜிஹிக்க, இந்த உலகத்தில் எனக்கு மிக கோபமா இருந்து உங்களோட தான், என்ன மார்க்கத்தை பத்தி கோபம், உங்களோட முகம் தான் எனக்கு கோபமான முகம். ஆனால் இன்று இந்த மதீனா பள்ளிவாசலிலே இந்த 3 நாள் நான் இருந்தேனே, எனக்கு இந்த உலகத்திலே யாரையும் விட உங்களைத்தான் மிக பிடிக்கும். அஹப்புல் வுஜூஹ், முகங்களில் மிக விருப்பத்துக்குரிய முகம் நீங்க தான் நினைக்கின்றார். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகத்திலே எனக்கு மிக கோபத்துக்குரிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாக இருந்தது. ஆனால் இன்று இஸ்லாத்தை விட எனக்கு விருப்பத்துக்குரிய எந்த மார்க்கமும் கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மதீனாவிலே இந்த முஹம்மது இருக்கிறார் என்பது எனக்கு மிக, இந்த மதீனாவே வெறுத்து போயிருந்தது, எனக்கு விருப்பத்துக்குரிய ஊராக மாறி இருக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இத்தகைய மன்னிப்பும் இத்தகைய நல்ல குணமும் இதை படித்த எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரப்புல் ஆலமீன் வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தோடு படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய நல்ல பண்புள்ள மனிதர்களாக எங்களை மாற்றி அமைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அலியில் அலீம் ஸல்லல்லாஹு ஸல்லம் அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொன்னார், சுமாமா முஹம்மதே, நான் உம்ரா செய்வதற்காக வந்தேன், உங்களுடைய குதிரைப்படை என்னை பிடித்து வந்து விட்டார்கள், நான் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இப்போ என்ன செய்யன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபபஷ்ஷரஹு ரசூலுல்லாஹ் அமரஹு யஅ்தமிர, ரசூலுல்லாஹ் அவருக்கு நன்மாராயம் கூறி நீங்கள் இப்போ இஸ்லாத்தோட போய் உம்ரா செஞ்சுட்டு போங்கன்றவர் அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எங்களுக்கு நீங்கள் எந்த பணமும் தர தேவையில்லை, எந்த உங்களை நாங்கள் மன்னிச்சு அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தகைய உயர்ந்த பண்பாடுகளின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்சி பாசறையிலே உத்தம சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய கண்களால் பார்க்கின்ற பாக்கியம், அந்த தூதர் ஓதுகின்ற குர்ஆனை காதுகளால் கேட்கின்ற பாக்கியம், அந்த தூதரோடு நின்று தொழுகின்ற பாக்கியம், அந்த தூதருக்கு உதவி செய்கின்ற பாக்கியம், அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு உதவி செய்வதற்கென்றே அவர்களை படைத்தது போன்ற ஒரு சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி,
மனிதர்கள் வாழுகின்ற நூற்றாண்டிலே மிக சிறந்த நூற்றாண்டு என்னோடு நான் வாழுகின்ற இந்த சஹாபாக்கள் வாழுகின்ற காலம் என்றார்கள். இதுக்கு முன்னாலேயும் இது போன்ற காலம் வரவில்லை, இனியும் வர முடியாது என்றார்கள். அந்த சஹாபாக்களுடைய தொழுகைக்கு அல்லாஹ் சாட்சி, அவருடைய ஈமான் உண்மையான ஈமான் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி, அவருடைய சுஜூதுக்கு அல்லாஹ் சாட்சி, அவர்களுடைய ஈமான் ருக்குவுக்கு அல்லாஹ் சாட்சி. நான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், தராகும் நபியை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள், உங்களுடைய சஹாபாக்களை ருக்கஅன் சுஜ்ஜதன் ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சாட்சி, அவருடைய ருக்குவுக்கு அல்லாஹ் சாட்சி, அவருடைய சுஜூதுக்கு அல்லாஹ் சாட்சி. அத்தகைய ஒரு உன்னதமான பண்பாடுள்ள சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் கட்டி எழுப்பினார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவரை அன்பு கொண்டு அவரோடு இருந்தார்கள். அத்தகைய நல்ல பண்பாளர்களும் அத்தகைய உயர்ந்த பண்பாளர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் வியாபித்து அவர்கள் செய்த வியாபாரம், அவர்கள் செய்த கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய நேர்மை, அவர்கள் தூக்கி பிடித்த திராசிலே இந்த உலகத்துக்கு நியாயத்தை காட்டினார்கள். அவருடைய அழுகை அல்லாஹ்வுடைய அரசை தொட்டது, அவருடைய பிரார்த்தனை ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தை வாங்கி கொடுத்தது. அவர்கள் இந்த உலகத்திலே மா மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இன்று நாம் ஓதுகின்ற குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்கின்ற மிகப்பெரிய விடயத்தை அல்லாஹ் திருமறையிலே வைத்திருக்கின்றான். லக்கத் ரலியல்லாஹு அன்ஹும், நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ஈமானுக்கு சாட்சி, அவங்களுடைய தொழுகைக்கு சாட்சி. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவருடைய அச்சம், அவருடைய பயம், அவருடைய இரவு தொழுகை அத்தனைக்கும் குர்ஆன் சாட்சி. இந்த உலகத்திலே குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த இலங்கை திருநாட்டிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் சாட்சி சொல்கின்ற அந்த நல்ல மனிதர்களை தூசிக்கின்ற, அந்த நல்ல பண்பாட்டாளர்களை பண்பாடு கெட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் நம்முடைய திருநாட்டிலே வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த உத்தம சஹாபாக்களுடைய பண்பாடு பற்றியும் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற நல்லொழுக்கம் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய உன்னதமான ஒழுக்கங்கள் பற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிப்பது கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த இஸ்லாத்துடைய நல்ல பண்பாடுகளோடு வாழ்ந்து அக்மலுல் மூமினீன ஈமானா, ஈமானில் பரிபூர்ணமான மூமின்களாக மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.